நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருவரும் சிந்திப்பார் இல்லை. நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இழைப்பாருகிறார்கள். இப்படியாக ஆண்டவர் 2 பேரும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது, மருத்துவமனையில் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் சீக்கிரம் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி. அப்பொழுது அந்த வார்த்தையை கேட்டு, அப்படி ஆண்டவர் நல்ல ஊழியம் செய்கிற உன்னை எடுத்துக்க மாட்டாரு நான் சொன்னேன். ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 3 வருஷங்களாக இப்படியாக நான் 1 வருஷ காலம் சொல்லு போய்விட்டேன். ஆனாலும் கூட மறுபடியும் தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டு மறுபடியும் இந்த ரிவைவல் எழுப்பு ஜெபத்தை நடத்த தேவன் கிருபை செய்தார். இம்மட்டும் பாருங்க, எனக்கு இவ்வளவு 70 வயது ஏப்ரல் வந்தால் 19ஆம் தேதி வந்தால் 70 வயது ஆகிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் கூட இவ்விதமாக ஊழியத்தை செய்ய மாட்டார்கள். எப்படியாக ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக என்னுடைய பணங்களை செலவு செய்து என் தேவனுக்கென்று விதமாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் இந்த ரிவைவல் எழுப்பல் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளும்படியா கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கூட அருமையான சகோதரி ஷீலாவை குறித்து சாட்சி சொல்லும்படியா நம் மத்தியில அருமை சகோதரி அமுதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் ஜெபத்திலே இருப்போம். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு பல படி நன்றி செலுத்தி விரும்புகிறேன். சகோதரி ஷீலா அவர்களுக்கு என்னுடைய அருமை சகோதரி, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவங்க ஆதிக்குரிய ஒரு நல்ல ஒரு சகோதரி. அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவங்க மறித்திருந்தால் அவங்களுடைய நினைவு எங்களோட கூட என்றைக்கும் இருக்கிறது. அவங்கள மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு சிம்பிள் சிஸ்டர்ன்னு தான் சொல்லலாம். அவங்க உபவாச ஜெபம்னு சொல்லலாம். அவங்க உபவாசிட்டாங்கன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போகிறாங்கன்னா அவங்க ப்ரிப்பரேஷனோடு வருவாங்க. ஆண்டவருக்கு என்ன பேசணும்னு கேட்டு அதை சொல்லித்தான் தெரிஞ்சுட்டு தான் வருவாங்க. அங்கே அவங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அவங்க தந்தை வருத்தி ஆண்டோட ஊழியத்தை உண்மையும் உத்தரமாக செய்வது நல்ல சகோதரி. அவங்க பலவீனத்தை கூட பார்க்க மாட்டாங்க. நல்ல ஒரு தீர்க்கதரிசி. நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள்லாம் சின்னவங்களாம் இருக்கும் பொழுது கூட நாங்கள் அவங்களை தேடி போவோம். தேடி போனாலும் ஒரு நாள் அவங்க மனம் கசிந்து போனதில்லை. எவ்வளோ இரவு வேலையில் கூட போயிருக்கோம். அந்த சூழ்நிலையில் கூட எங்களை அன்பாக வர இருக்கிற அவங்களுடைய மகள் ஷீபா மற்றும் ஜாய்ஸ் 2 பேரும் எங்களை அன்போடு தான் கூப்பிடுவாங்க. அம்மா வேலையில் விட்டுட்டு உங்களுக்கு போய் ஜபிக்க போகிறாங்களேன்னு அந்த பிள்ளைங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் பிரதருக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். அவர் கூட எந்த நேரமும் உற்சாகமாக அவங்க வீட்டில் நிறைய பிரயத்துக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம கற்றுக்க வேண்டியது அநேக ஆத்மாவுக்கு ஆதாயப்படுத்தணும். அவங்களை தேடி வந்த ஜனங்க ஒரு போதும் வெறுமையாக வீட்டுக்கு திரும்பினதில்லை. அந்த ஜபத்தில் அநேக விடுதலை பெற்று சென்றோம். ஒரு சாட்சி சொல்லணும்னா, சிக்கானாங்கன்னா மோஸ்ட்லி நான் சிக்கானப்போ ஆண்டவர்கிட்ட தான் எனக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாக சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் மருந்து எதுவுமே வேலை செய்யாது. சகோதரிகிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணிக்கலாம் நல்லா ஆயிடும்ன்ற அந்த விசுவாசத்தோடு வரும்பொழுது நிச்சயமாக சகோதரிகிட்ட ஒரு நாள் அந்த அப்படின்னா அந்த நாளில் அந்த டெங்கு ஃபீவர் மாதிரி. பட் இட் வாஸ் நாட் டயக்னைஸ்ட் அஸ் டெங்கு, சம் ஃபீவர். டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. காலெல்லாம் வீக்கம். ஆஃபீஸ்லேருந்து வரும்பொழுது சரி நம்ம சிஸ்டர்கிட்ட போய் ஜபிச்சுக்கலான்னு சொல்லி சிஸ்டர் வீட்டுக்கு போனேன். அப்போ ஜபிக்கும் பொழுது சிஸ்டர் ஜபிச்சாங்க. ரொம்ப நாளாக இருந்தது. ஒரு மோர் தேன் 15 days கால் வலி, கால் வீக்கம், நடக்கவே முடியாது. சிஸ்டர் கிட்ட போனப்போ அவங்க ஜபிச்சாங்க. ஜபிச்ச உடனே ஐ கேன் சி எ பிளாக் திங், ஒரு கருப்பான ஒரு ஆண் உங்ககிட்ட போகிறத பார்க்குறேன்னு சொல்லி அவங்க ஜபிச்சாங்க. இம்மீடியட்டாக அந்த கால் வலி மாறி போச்சு. அப்படி ஒரு நல்ல ஒரு கர்த்தருக்குள்ள வைராகியமாக இருந்த சகோதரி அவங்க. she is of the same age as mine. என்னுடைய வயசு தான் அவங்களுக்கும்.
அவங்களுக்கு நிறைய பலவீனம் இருக்கும் போதெல்லாம் என்கிட்ட சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம். ப்ளஸ் எனக்கு அவங்க வீட்டில் எந்த ஜெபம் தொடங்கினாலும் என்னை கூப்பிடுவாங்க. ஆஃபீஸில் நான் ஆண்டவருடைய கிருபைனால எனக்கு பர்மிஷன் எப்படியாவது கிடைச்சிடும். நான் கிடைச்சிட்டு வந்து அந்த டைமில் அவங்களுக்கு சொல்கிற 2 பேருமா சேர்ந்து ஜெபிப்போம். சில சமயம் they used to give me an opportunity to share the word of God. அந்த வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்ணும்பொழுது கூட சிஸ்டர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம சோர்ந்து போகாத அளவுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஊழியத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சகோதரி. அவங்கக்கிட்ட ஒரு நாளும் கோபப்பட்டதில்லை. ஆவிக்குரிய கனியாகி அன்பு, சமாதானம், சந்தோஷம், அற்புதம், தயவு, இச்சையடக்கம், விசுவாசம், நீடிய சார்ந்த பொறுமை அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். அவ்வளோ ஒரு பொறுமையான சகோதரி அவங்க. அந்த சகோதரியை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த நாளுக்குள்ள பசங்களோட எக்ஸாமினேஷன் டைமில் கூட எல்லாருடைய ஹால் டிக்கெட்டும் கேட்பாங்க. எங்கள் பசங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பசங்களுடைய ஹால் டிக்கெட்டை ஞாபகமாக அவங்க பைபிளில் வச்சு ஒவ்வொரு பேருக்கும் ஜெபிச்சு அவங்க கொடுத்த ஒரு நேரம்லாம் கற்றுக்காக தான் அவங்க நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறாங்க. பலவீனத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த போராட்டம் இருந்தாலும் எவ்வளோ போராட்டம் ஊழியக்காரங்களுக்கு அந்த பலவீனத்தையும் வரவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு அன்பாக ஆதரிச்சு அவங்க வீட்டுக்கு வந்தால் ப்ரேயர் முடிஞ்ச உடனே சாப்பிட வைக்காம அனுப்பவே மாட்டாங்க. நல்ல ஒரு பெட்வேல் மாதிரி இருந்தது அவங்க வீடு. சகோதரன் கூட நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க வீட்டில். கத்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் முதல்ல. அவங்க வீட்டில் வரவங்க எல்லாரும் நல்ல அன்பின் உபசரிப்போடு தான் நாங்கள் போவோம். ஆஃபீஸ் போகும்பொழுது ப்ரேயர் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக எனக்கு அடுத்து ரிட்டர்ன் பேக் டு ஆஃபீஸ். சாப்பிட விடாமல் அனுப்ப மாட்டாங்க. நல்லா சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. எங்கள் வீட்டுக்கும் வருவாங்க, ஆனால் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அவ்வளோ வைராக்கியமான ஒரு சகோதரி. இன்னும் நிறைய சாட்சிகள் சொல்லலாம். என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் அவங்ககிட்ட போகலாம். சிஸ்டர் ஜெபிச்சா நல்லாயிடும்னு போவான். அதே மாதிரி ஆண்டவர் அவங்க மூலமாக எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. இது வரைக்கும் என்னை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அந்த சகோதரி அவங்க வீடு என்னைக்கும் எல்லாருக்கும் திறந்துருந்ததற்காக யார் வந்தாலும் அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ நேரத்துக்கு போனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க துபக தலைமையில போட்டு அவங்க வைராகியமாக ஜெபிப்பாங்க. அவங்க சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுக்குது. நிறைய பேருக்கு நிறைவேறுக்கு. நிறைய பேர் விடுதலை ஆயிருக்காங்க. இப்படி ஒரு சிஸ்டரை சீக்கிரத்தில் அவர் நேரத்துக்கு கூப்பிட்டுக்கிறாரு. நல்ல போராட்டத்தை போராடின விசுவாசத்தை கலந்து கொண்ட அவங்க ரேஸ் அவங்க கரெக்டாக முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருக்குறாங்க. எப்படி நடத்தின ஆண்டவருக்கு பல கோடி நன்றி செலுத்துகிறேன். இங்கே எனக்கு இப்படி பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதெல்லாம் அவங்க மூலமாக வந்துருக்கலாம். ரொம்ப நாளாக மறந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவங்க ஞாபகம் அதிகமாகிடுச்சு. அவங்கள மறக்கவே முடியாது. அவங்க செய்த ஊழியத்தை அப்படி நல்ல ஒரு ஊழியக்காரி அவங்க. அது மாதிரி நம்ம எல்லாரும் அவங்கள பின்பற்றணும். நான் வாஞ்சிக்கிறேன். நானும் பின்பற்றுறேன். அவங்கள மாதிரி வருகிற நாட்களில் அவங்கள போல வைராண்டியமாக ஊழியம் செய்யணும். சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. கர்த்தருக்கு தான் முக்கியமாக கொடுப்பாங்க. யார் இருந்தாலும் வரவேற்பாங்க. அந்த அன்பான சகோதரிக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரேஸ் காட். அருமையான சாட்சிக்காக தேவனை நன்றியோடு நாம் சோதரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சத்யா வந்து ஒரு பாடல் பாடுவார். சத்யா
நிமிஷம் பக்கத்தில் கையை பிடிச்சி எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க கேளுங்க, எல்லாம் கேளுங்க, சந்தோஷமாக இருங்க. நம்மளுக்கும் அந்த ஒரு ஓட்டம் இருக்குது, நம்மளும் அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்குது. யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, ஏசப்பா சீக்கிரமாக வருவார், மனம் திரும்புங்க. இன்னொரு சொல்லுங்க, ஏசப்பா சீக்கிரமாக வருவார், மனம் திரும்புங்க. அந்த உலகத்தில் அருமையான அம்மா ஸ்ரீலாமா அந்த உலகத்தில் அவங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். இப்போ அவங்க பரதேசில் இருப்பாங்க. ஒரு காலத்தில் ஆண்டவருடைய வருகையில் அம்மாவும் எழுந்து வருவாங்க. உயிரோடு இருக்கிற நாமளும் மறுரூபமாகி ஆண்டவரை சந்திக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவேன், ஆண்டவர் கூட நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க நல்லா கூடாது. சொல்லுங்கள், சோர்ந்து போகாதீங்க. பக்கத்தில் கை பிடிச்சி நல்லா சிரித்து சொல்லுங்கள், சோர்ந்து போகாதீங்க. நம்ம ஒரு நாள் ஏசப்பாவோடு போக போகிறோம். அல்லேலூயா. நல்லா சந்தோஷமாக இது ஒரே ஒரு பாடலை பாடி ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். தொட்டு தொட்டு பாப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பாப்பேன். தானா தனலா தானா லல்லா தானா தனலா தானா லல்லா தானா தனலா தானா லல்லா தானா தனலா தானா லல்லா. சங்கீதக்காரல் தாவீதை காண்பு பாட சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரல் தாவீதை காண்பு பாட சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன். உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாக ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அல்லேலூயா. அடைக்கலமாக ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். லலா லலா லல்லா லல்லா. கடைசியாக லலா 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 லலா. தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் ஆகிவிட்டது, ஆனாலும் மன்னித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஷீபா 5 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷத்தில் சாட்சி சொல், சீக்கிரமா. ஷீலா அவங்க வந்து ரொம்ப காட்குள்ளே ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக இருப்பாங்க எப்பவுமே. நான் மம்மின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பெரிய நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயார். அவங்க வந்து எப்பவுமே ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் ஏசப்பாவை அவங்க விட்டு கொட்டுனதே இல்லை. ஏசப்பானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எப்போ அவங்களோட சாட்சியை நான் கேட்டிருக்கேன். அம்மா அதை வந்து எப்போவுமே 12 வயசில் ரட்சிக்கப்பட்டு ஒரு கேத்தலிக் குடும்பத்தில் தான் பிறந்தாங்க. 12 வயசில் ரட்சிக்கப்பட்டு 14 வயசில் ஏசப்பாவோட தீர்க்க தரிசனம் வந்து அப்போட்லேருந்து அந்த கேத்தலிக் குடும்பத்தில் இருந்தும் அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்புறமா டேடி அவங்க மேரேஜ் பண்ணி அவங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் வந்துட்டாங்க. அப்போட்லேருந்து அவங்களுக்கு எங்கள் இப்போ 27 இயர்ஸாகவே மம்மிக்கு சுகர் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ சுகர் வந்து காலெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு. எவ்வளோ அவங்க வியாதி இருந்தாலும் ஏசப்பா ஒரு நாள் விட்டு கொத்துனதில்லை. யாருன்னா இருந்தால் அவங்க சுச்சுவேஷனில் சொல்லியிருப்பாங்க, ஏசப்பாவுக்கு நான் இவ்வளோ ஊழியம் பண்ணுறேனே, நான் ஏன் ஏசப்பா என்னை கைவிட்டாரேன். நான் ஒரு நாளும் எங்கள் மம்மி அப்படி சொன்னதே இல்லை. அவங்க மாதிரி விசுவாசம் இல்லை. ஆனால் அவங்க போன பாதையில் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இன்னும் அந்த ஊழியம் வந்து அவங்க கிரேட் காஸ்பல் ப்ரேயர் ஹவுஸ் மம்மி இருக்கும்போதே அந்த ப்ரேயர் இருந்துச்சு. இன்னமும் அவங்க பண்ண ப்ரேயர்ஸு அவங்க ப்ரேயர் ஏசப்பா அவங்க வச்சு ஒரு ஊழியத்தை நடத்தினார். அதனால இவ்வளோ குடும்பம் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ குழந்தைங்க சாட்சியாக இருக்காங்க. ஸோ அவங்களும் சென்ற பாதையில் நாங்களும் எங்கள் குடும்பமும் செய்யணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ.
வண்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது கர்த்தருடைய ஊழியம். கர்த்தருக்கென்று கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க வாங்க, சீக்கிரம் ஒரு பாட்டை போட்டு. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். கரங்களை தட்டுவோம். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்தான காணிக்கையை ஆசீர்வதிக்க பாஸ்டர் ஜெயக்குமார் ஜெபம். யாவது கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தாப்பனே, தர்மையான கர்த்தாவே, இந்த ஆண்டவரே எழுப்புதல் கூட்டத்தில் ஆண்டவரை
ஊழியக்காரர்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் ஆண்டவரே, சகோதர சகோதரிகளும் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே, ஏதோ நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு துளி அல்லப்பா, பெருவெள்ளமாய் பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கையை 1000 மடங்கு இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே கொடுத்த அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த காணிக்கை ஊழியத்திற்கென்றும் ஆண்டவரே எதுவுமே ஆண்டவரே வீணாய் போகாதபடி பலப்படுத்தும், ஆசீர்வதி. கொடுத்த காணிக்கை ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டுகளும் வழிந்தோடத்தக்கதாக நிரப்பி என் தேவன் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். விரும்புறதில்லை எங்கள் சந்ததியில். எங்கள் டீச்சர் அவங்களுடைய பொண்ணு ஊழியத்துக்கு அனுப்பிச்சு. அப்போல்லாம் ஊழியக்காரி ஆகணும், ஊழியக்காரனா என் பிள்ளைங்க ஊழியம் செய்யணும், என் பிள்ளைங்க ஊழியம் செய்யணும். இப்போல்லாம் அப்படி இல்லை, யாரும் விரும்புறதே இல்லை ஊழியன்னு. ஆனால் சிலா சிஸ்டர் சொன்னாங்க, இது சின்னதாக இருக்கும்போது அவங்க டாக்டர், என் பொண்ணு ஊழியம் செய்யணும்ப்பா, ஜெபம் பண்ணிக்கப்பா, என் பொண்ணு ஊழியக்காரி ஆகணும்ப்பா. இப்போ ஊழியத்தான் செய்கிறல்ல நீ, பாரு இன்னும் விருப்பம் பாரு. பிள்ளைகளை அவங்க பிள்ளை போல அவங்க பார்த்து வளர்த்தாங்க. பிள்ளைகளை வளர்க்கத்தில் பாருங்க, நம்ம சந்ததி அது கூட இன்னைக்கு அதுதான் நான் ஜெபம் பண்ண காலையில். நம்முடைய சந்ததி அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ, நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களை மாற்றுவார். நம்ம பிள்ளைகளை அவருக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பது. வேலை கூட செய்யலாம், அவங்க வேலை செஞ்சுக்கினா ஊழியம் செய்யும்படியா. அப்படி இல்லை முழு நேரம் ஊழியமாக இருந்தாலும் பரவாயில்ல. தலைமுறையாக நம்ம குடும்பங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். சீலா சிஸ்டர் அப்படி தான் விட்டு போயிருக்கிறாங்க. இது மாபெரும் சிலாக்கியம். சரி, நான் இன்னும் இருக்குது, இன்னும் விட்டா ஒரு 1/2 hour பேசிடுவேன் வானா, ஏன்னா மூஞ்செல்லாம் சுருங்கிடுச்சு, அதனால பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நம்ம அவங்கள போல நம்ம வாழ்க்கையில் ஒரு வரலாறு இருக்கணும். நம்ம போயிட்டா கூட நம்ம பேரை சொல்லணும் ஜனங்க. நம்ம போயிட்டா கூட செத்தாலும் நம்ம பேரை சொல்கிற மாதிரி நம்ம ஊழியத்தில் ஒரு வரலாறை வச்சுட்டு நம்ம சாகணும். ஆண்டவர் அதற்காகத்தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் 30 வருஷம் தான் இங்கே இருந்தார், 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். அதை உலகம் முழுமா தொடர்ந்து பேசிக்கொண்டே வரலாறு படைச்சிட்டு இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வரலாறு படைக்கணும். எப்படி வரலாறு படைப்பீங்க? You need to pay the price for to make history. நம்ம வாழ்க்கையில் வரலாறு நம்ம படைக்கணும்னா, சரித்திரம் படைக்கணும்னா அதுக்கு கிரயம் செலுத்தணும். டீ வாங்கணும்னா சும்மா கொடுக்க மாட்டான்றான் டீ. இப்போ 15 ரூபா டீ, கேஸ் இல்லை டீ 20 ரூபா ஆக்கிட்டானுங்க. படும்பாங்க. கிரயம் செலுத்து. நம்ம இதனா கொடுக்கணும். நம்ம கொடுத்தா தான் அது நம்மளால செய்ய முடியும். இதில் ஆடாதது என்ன பழமொழியாது? ஸ்டேஜில் ஆட முடியாதான்? கரெக்ட். அம்பலத்தில் ஆடாது, அறையில் ஆடலைன்னா அம்பலத்தில் ஆட முடியாதான். நீ ப்ராக்டிஸ் பண்ணலன்னா வெளியே உன்னால் முடியாது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர் ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு தெரியுங்களா? 15 மணி நேரம். ஆனால் தான் படாட்டி விட்டு ஓடிச்சு. 15 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணார்.
டைசன் 18 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணாரு. ஆப்பிரிக்கா பாக்ஸர். எவ்வளவு எவ்வளவு அதிகமா வேதத்திலையும் ஜபத்திலையும் நம்ம இருக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு அதிகமா ஆண்டவர் நம்ம உபயோகப்படுத்துவாரு. நம்ம வரலாறு படைக்கலாம். நம்ம ஜெபிக்கல ஒண்ணுமே நடக்காது. அது நீ கையை வச்சா காத்து தான் வரும், வேற எதுவும் வராது. நம்ம வாழ்க்கையில அதிகமா நம்ம ஜெபிப்போம், வரலாறு படைப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை, எவ்வளவு நாள் இருக்க போறோம்? இந்த ஒவ்வொரு நம்ம ஜீவன் இருக்கிற நாட்கள் எல்லாம் எதுனா செஞ்சுட்டு அப்படித்தான் சில செத்தாங்க. எதுனா செஞ்சிடலாம்.